எல்லாருக்கும் வணக்கம். ராஜ்கிரண் சார், சூரியண்ணா, ஐஸ்வர்யா லட்சுமி, இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ அந்த ட்ரைலர் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இந்த உண்மையை நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஆர்டர் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின் படி பார்க்கும்போது இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அந்த சூரியனோட வளர்ச்சியை பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்கும். அதே சமயம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதுல ஒரு விஷயம் எல்லாரும் காமனா சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாம ஒருத்தரை அவர் வளர்றதை பார்த்து ஜெனுவனா சந்தோஷப்படுறது ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு நானும் சின்ன சின்னதா படங்கள்லாம் பண்ணின்னு பார்த்துருக்கேன். ஒரு 10 கதை வந்தா அதுல 5 கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க. அந்த வளர்ச்சி பயங்கர பெருசா இருக்கு. அந்த இதோட எல்லாமே இன்னும் பெரிய பெரிய சக்சஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா. அண்ட் தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ஃபார் த டீம். நன்றி. வரும் எத்தனை வாரத்துக்கு பின்னாடி இருக்கும் இமோஷன்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் திரு பிரசாந்த் அவர்களை போய் சேரும். இந்த அழகிய தருணத்தில் திரைப்படத்தின் இயக்குனருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் இயக்குனர் பிரசாந்த் அவர்கள். கடவுளுக்கு நன்றி. தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் சாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸுக நடத்திருக்காங்க. இது போக விஜயமா இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க, தம்பி ஜெயபிரகாஷ் இருக்கு, நான் இருக்கேன், இன்னும் நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமா செஞ்சிருக்காங்க. இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும் பொழுது எல்லாருடைய ஒழுங்கும் தெரிஞ்சது. தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளவு அற்புதமா எல்லாத்தையும் வேலை வாங்கியிருக்காரு. இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் கனகராஜ், தம்பி சிறுத்தை சிவா, தம்பி பாண்டியராஜ், தம்பி அம்மாஜி சிங் சிவா, இந்த படத்து தமிழ்நாடு விநியோகத்தை வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல இது படத்துடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கி இருக்கோம். எல்லாரும் அவ்வளோ அற்புதமா தயாரிப்பாளர் குமார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த எல்லாருடைய உழைப்பும் வெளியே போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும். இந்த விஷயங்களை எல்லாரும் போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அப்பா ராஜ்கிரண் சார் அவர்கள் வணக்கம். என்னுடைய பிரதர் சூரிய அவர்களுக்கு, பிரதர் ஒரு நிமிஷம், எப்படி இப்படி அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பிரதர், நம்ம என்னதான் சுத்தம் ரொம்ப அழகா இருக்கு, எப்படி தெரியல, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர் இந்த மாதிரி பார்க்கும்போது. அதாவது ஐஸ்வர்யா அப்படி இருந்தாலும் அதே மாதிரி அழகா இருக்கீங்க, மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேரம்ன்றது சாதாரணமா கிடைக்காதுங்க, கடுமையா உழைக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதர் வந்து சீமராஜத்துல ஒரு 6 பேக் வைக்கணும்னு நினைக்கும் போது அவர் ஒரு 6 மாசம், ஏன்னா பவுடர் இதை எடுத்துட்டு நம்ம 6 பேக் வைக்க கூடாது, ஒரிஜினலா ரியலாவே வைக்கணும்னா ஒரு 6 மாசம் ஆகும் அந்த ட்ரெயினர் சொன்னாருன்னு சொல்லி ஒரு 6 மாசம் பயங்கர கஷ்டப்பட்டாப்புல. கிட்டத்தட்ட அந்த கோழியா உப்பு இல்லாம சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. 6 மாசம் கஷ்டப்பட்டு போராடி 6 பேக் வச்சாப்புல. ஷூட்டிங்ல வந்து 6 நிமிஷத்துல வந்து சாப்பிட்டு எடுத்துட்டு முடிச்சிட்டோம். என் பிரதர் ஒரு ஸ்டார்டா இந்த இருக்குன்னு கேட்டாரு, இந்த முடிஞ்ச பிரதர்ல. ஆனா அந்த படத்தை அவ்வளவு ஆர்டர் பண்ணுது, 4 ஷாட் அந்த 6 ஷாட் அழகா தெரிஞ்சது. அன்னைக்கு உழைச்சாரு, அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அப்பெல்லாம் முடிவு இல்லை இவர் ஹீரோவா இருக்கான தகுதியான ஆளு அப்படின்னு.
அதே மாதிரி விடுதலையில 7-8 தையல் நினைக்கிறேன். நான் வந்து கணிப்பாப்பில் அப்போ வந்து அந்த தையல் வந்து சாதாரண தையல், ஒவ்வொரு தையல்லையும் ஒரு வாழ்க்கை, ஒரு படிக்கட்டு, உயரம் அதில் தெரிஞ்சது. இன்னைக்கு மாமல்ல வந்து நிக்கிறாருன்னா அந்த உழைப்புக்கும் உயர்வுக்கும் இறைவன் கண்டிப்பா ஒரு பலன் கண்டிப்பா கொடுப்பான். அதே மாதிரி தாய்மாமன் உறவு நம்ம ஊர்ல சொல்லிட்டு இருப்போம். ஒரு தாய்மாமன் உறவு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஒரு முக்கியமான உறவுனா தாய்மாமன் உறவு தான். யாரும் சந்திக்காம இருந்ததில்ல. நான் பார்த்து சொன்ன மாதிரி தாய்மாமன் வந்து மானத்துக்காக எதனா விட்டு கொடுப்பான், ஆனா தாய்மாமன் உறவு விட்டு கொடுக்க மாட்டான். அது மாதிரி ஒவ்வொரு தாய்மாமனும் தன்னுடைய அக்காவை குழந்தையாகட்டும், தங்கச்சி குழந்தையாக எப்படி பார்த்து கொண்டது நமக்கு தெரியும். சமீபத்துல நிறைய ட்ரெய்லர் நான் பார்த்திருக்கிறேன். வெட்டு குத்து அருவான் தான் இருக்கும். ஆனா இந்த ட்ரெய்லர் அற்புதமான ஒரு குடும்ப கதையை சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது மாதிரி கதைகள் வந்து ரொம்ப நாள் பார்த்து சமீபத்துல வந்து இந்த மாதிரி ஒரு வரம் வந்து ரொம்ப சந்தோஷமா. இந்த படம் கண்டிப்பா ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும். நீங்க எல்லாம் பேசுறது பார்க்கும்போது இவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் தான் வர முடியாம போச்சு, கூப்பிட்டு இருப்பாரு, நான் வந்து நேரம்ல வர முடியாம போச்சு. அந்த கலவலப்பு எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துச்சோ அதே மாதிரி படம் பார்க்கும்போது இருக்கும். அதே மாதிரி கலவலப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு எமோஷனலான உணர்வு இந்த படத்துல இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா மியூசிக் சொன்ன மாதிரி இன்டர்வல் பிளாக் ஏதோ சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங். கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் தம்பி, நல்ல நல்ல பழக்கம் எனக்கு. பிரசாந்த் அண்ட் மியூசிக் அண்ட் கேமராமேன் அனைவருக்கும் இது வாழ்த்துக்கள். அண்ட் குமார் சார் இந்த படத்தை வந்து கருவில் அவ்வளவு செம்ம கான்ஃபிடண்டா ஒரு படம் பெரிய ஹிட் கொடுத்தீங்க. இந்த படம் அதே மாதிரி பெரிய ஹிட் ஆகும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பொதுவாக படம் வர்றதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்லேயோ வேற ஏதாவது அறிவிப்பு நிகழ்ச்சிகள்லையோ அந்த படத்தை பற்றி பேசுவோம். அப்புறம் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கூட இருக்கவங்க கூட மட்டும்தான் பேசுவோம். ஆனால் நான் படம் பார்த்துட்டேன், அதனால் நான் வந்து இது முன்னாடியே உங்களோட பேசுகிறேன். அதாவது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு படம். நான் கொஞ்சம் எமோஷனலான பர்சன் தான். இருந்தாலும் படம் பார்க்கும்போது அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். ரொம்ப சுதந்திரமான சூழ்நிலையில கண்ட்ரோல் விட்டுருவேன். இந்த படம் பார்க்கையில அப்படி ஒரு சுதந்திரமான சூழ்நிலையில பல இடங்கள்ல வந்து ஒரு மாதிரி ரொம்ப உருக்கமா ஆயிடுச்சு. மனசும் அவ்வளோ நெகிழ்ச்சியா இருந்தது. நிச்சயமா அதை உருவாக்குனது வந்து ரொம்ப ஈஸி இல்லை. ரொம்ப அற்புதமா இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு பிரசாந்த். பிரசாந்த் கிட்ட இருக்கிற ஒரு முதல் படத்துக்கு பிறகு பிரசாந்த் வந்து ரொம்ப கவனமா நம்ம என்ன செய்யறோங்கிறது ரொம்ப கரெக்டா இருந்திருக்காருன்னு தோணுது. இந்த படத்துல கேமராமேன் தினேஷ் வந்து பிரசாந்தோட ஒரு கண்ணு மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஏன்னா எந்த இடத்துல எந்த ஷாட் வரணுமோ பர்ஃபெக்டா அந்த ஷாட் அங்க கொடுத்திருக்காரு. அப்படியே பார்க்கும்போது ரொம்ப திருத்தமா அழகா எழுதுனா எப்படி இருக்கும், படிக்கும்போது நமக்கு என்ன கண்டென்ட்ங்கிறத தாண்டி அந்த அழகான எழுத்தை பார்க்கலே நமக்கு எவ்வளவு அழகா இருக்கும். அப்படி இருந்துச்சு. இந்த கேமரா ஒர்க் வந்து அது ரொம்ப அது பார்க்கலேயே இது ஒரு அற்புதமான படங்கிற ஃபீலை கொடுத்துருச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய மியூசிக்காக நான் நிறைய இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஏதாவது மியூசிக் போட்டோக்கு மியூசிக் வச்சா கூட அவரோட மியூசிக் எடுத்து வைப்பேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ எமோஷனலா இருக்கும். ஒரு மாதிரி இந்த படத்துல சேகரிக்கவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சனாக தான் நான் பார்க்குறேன். அதில் சூரியன் வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப விடுதலையும் சரி கருடன்லையும் சரி ரொம்ப ஆக்ஷனா இருக்கும். அது எல்லாமே பெரிய பெரிய கூட எல்லாருமே பெரிய பெரிய இருப்பாங்க. டைரக்டராகவும் சரி, விடுதலையில கருடன்லையும் கூட நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இந்த படத்துல அவர் வந்து ரொம்ப எமோஷனலா நடிச்ச விதம் பார்க்கல எனக்கு பயங்கர ஒரு புது ஒரு மனிதரா தெரிஞ்சாரு. நான் அண்ணன்கிட்ட கேட்டேன், ஆனா பழைய சூரியன் தான் இனி வரமாட்டாரு, அவர் இல்லை. இது வந்து ஒரு மாதிரி கூடு விட்டு கூடு பார்த்த மாதிரி ஒரு புது சூரியன் தான் இருக்கீங்களே, இது எப்படி இவ்வளவு நாள் இந்த சூரியன் எங்க இருந்தாரு எனக்கு உண்மையிலேயே சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து இந்த சீமராஜா படத்துக்காக வந்து உடம்பை வந்து நான் மாத்தினேன். அந்த உடம்பை மாற்றும் போது எனக்கு என்னால கொடுத்த கான்பிடென்ட் தான் என்னால் இதை பண்ண முடியுங்கிற ஒரு கான்பிடன்ஸ் சொன்னாரு. அது வந்து எல்லா இளைஞர்களுக்குமே ஒரு ரொம்ப மனசை எடுத்துக்க வேண்டியதுன்னா, உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருந்தாலே நம்ம எண்ணங்கள் எவ்வளவு கான்பிடண்டா மாறுதுங்கிறத வந்து அவர் லைஃப்ல இருந்து எடுத்துக்க வேண்டிய பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன். இந்த படத்தோட மற்ற தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம், அது என்னால உறுதியா சொல்ல முடியும். ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம் தான். நிறைய குடும்பங்கள் இந்த படத்தை பார்த்து நிச்சயமா வந்து நெகிழ்ச்சியா மனசு விட்டு எல்லாருக்கையும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த படம் பார்த்ததுலேருந்து என் கூட இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சிலாகச்சு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்களை. பிரசாந்த் எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காரு,
ஏன்னா சூரியன் அவருடைய கதையை வந்து இந்த கதையை சூரியனை கொடுத்திருக்காரு, பல மொமெண்ட்டுகள்ல வந்து இந்த கதையினுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதை எழுதி ரொம்ப பொருத்தமா அதை வந்து திரைக்கதைக்குள்ள அதை கொண்டு வந்து வசனங்களால் அதை கரெக்டா, வசனங்களுமே இந்த படத்துல ரொம்ப அற்புதமான வசனங்கள். அக்கா கேரக்டர் நடிச்சிருக்க அவங்களும் சரி, அவங்க ஹீரோயின் அவங்களும் சரி, ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே அழகா கதாபாத்திரம் உங்களுக்கு திருத்தமா கொடுக்கப்பட்டிருக்குது. ராஜ்கிரண் சாரோடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல வந்து நம்ம கண்டிப்பா மறக்கவே முடியாது. ஒரு ஒரு மிகப்பெரிய, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு உதாரணமான சில பேர் இருப்பாங்க இல்லையா, அப்படி இந்த படத்துல ஒரு உதாரணமான ஒரு தம்பதியா அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. எனக்கு இந்த படம் பார்க்கையில ஏற்பட்ட உணர்வு உங்க எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கையில ஏற்படும். ஒரு நிச்சயமான வெற்றி படத்தினுடைய நிகழ்வுல கலந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ so much சார். அடுத்தபடியாக தனக்குன்னு சொந்தமான ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ், த கிரியேட்டர் himself, ladies and gentlemen, இந்த மேடையில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள்.